வெற்றிமாறன், ரஞ்சித் அண்ணன் மாதிரி இவங்க எல்லாருமே இதை கமர்ஷியல்னா நான் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லலை. இவங்க வந்ததுனால தான் கெட்டு போச்சு, நான் அதுக்கு எதிராக இருக்கேன். அவங்க வந்ததுனால தான் இன்னைக்கு யார் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்காங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கான ஒரு நெசசிட்டியே வந்து இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துருக்கு. இன்றைக்கி ஈஸியாக வந்து ஒரு பெண்ணையோ இல்லை வந்து ஒரு விஷயத்தையோ இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போக முடியல. இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீனில், இன்றைக்கி ஒரு ரைட்டிங்கில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்சியஸ் இருக்குது. இந்த டைரக்டர், இந்த படம் என்ன பொலிட்டிக்கலை சார்ந்து இருக்குது, வெறும் கமர்ஷியலை தாண்டி இன்றைக்கி வந்து அது ஒரு மஸ்டாச்சு. கிராஃப்ட்லேயே ரைட்டிங்லேயும் சரி, கேரக்டர் ஆர்க்கை தாண்டி அந்த ஆர்க்குள்ளே அவனுடைய அரசியல் புரிதல் என்னங்கிறத இன்றைக்கி சொல்லக்கூடிய நெருக்கடி வந்திருக்கு. நல்ல குட்வேல சொல்கிறேன். இது இவங்களால சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கி இதை நான் தைரியமாக எழுதுறதுக்கு காரணமே கமர்ஷியல் ஆகிருக்குங்கிறது காரணமும் இவங்க தான். ஒரு ரெவல்யூஷன் நடக்கும் பொழுது இது எல்லாமே வரதாங்க செய்யும். நம்ம 100% எல்லாருக்கிட்ட இருந்து இது வரவே வராதுல்ல. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். எதிர்ப்பு மாறிடுவாங்க, வந்துடுவாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு நாள் புரிஞ்சது இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு நாள் புரியுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாளில் புரியணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஆனால் இப்போதான் முன்ன விட அதிகமாக வந்துருச்சு. இவங்க ரஞ்சித், வெற்றிமாறன்லாம் வந்த பிறகு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. நான் என்னன்னா அமைதியாக இருக்கிறாருக்குல்ல, அது அந்த மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நல்லா இருந்துச்சு, கெடுத்துட்டாங்கன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல, தப்பு பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர்லாம். ஜாதி இப்போதான் அது அதான் சொல்லுவேன், அது எல்லாமே மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்குது. உள்ளே இறங்கியிருக்காங்க, இப்போ தான் அவங்களும் வராங்க. ஆக்சுவலி இப்போ அவங்களும் கான்ட்ரிபியூட் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எதிர்க்கிறாங்களா, ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாமல் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம் தாங்கிறேன், வரட்டுங்கிறேன், பேசுவோமே. எல்லாம் அவங்களும் அமைதியாக இருக்காங்க, நம்மளும் அமைதியாக இருக்குன்னு தேவையில்ல. எல்லாமே சரியாக இருந்தால் இங்கே எப்படிங்க நீங்கள் நம்புறீங்களா? எல்லாமே சரியாக தான் இருக்குது. என்னை விட்டுடுங்க. ஏன் வெறும் சினிமாக்காரனாகவே பார்க்குறீங்க? இப்போ பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. நான் சொல்கிறேன், இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். நான் வந்து அந்த ஒரு இப்போ இன்னைக்கு படம் பண்ணும்போது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமல் யாராலையும் எழுத முடியலங்க. நான் வந்து அவங்க கரெக்டாக எழுதுறாங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஆனால் அந்த தாட் வந்துருச்சு, நம்ம தப்பாக ஒன்று சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவ்வளோ அதாங்க வேணும். அது வேணுமா? ஏன்னா படைப்பாளிக்கு இப்போ அது ஒரு கட்டுப்பாடு மாதிரி வேணும். நம்ம என்னத்தை சொல்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக வேணும். என்டர்டெய்னிங் எல்லாமே ஓகே. சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டு, சுவாரஸ்யம், அதில் நான் இல்லைன்னு சொல்ல. சுவாரஸ்யத்தோடு நம்ம பொலிட்டிக்கலாகவும் நம்ம என்னவா இருக்கோம், ஒரு இது ஆரோக்கியமான விஷயம் தானேங்க. அது ஏன் வேணாம்னு சொல்கிறோம் நம்ம? இல்லை, அது ஃப்ரீடம், படைப்பாளனுடைய அந்த ஃப்ரீடமை கெடுத்துரும். ஐயோ இதை சொன்னா இவங்க சொல்லலைன்னா தப்பு இல்லை, சொன்னாலும் தப்பு இல்லை. நான் வந்து சொல்லியே ஆகணும்னு சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் கான்சியஸாக நான் இந்த சினிமாவில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், கான்சியஸாக அவங்க மைண்டில் ஒரு ஒன்று ஓடுது. நான் கரெக்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இந்த விஷயம் நாளைக்கு நம்மளுக்கு பெண்களுக்கு எதிரானதா அப்படி ஒன்று இருக்குல்ல, இது வேணும்ல. நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஆப்வியஸாக அது மைண்டில் வந்துருச்சுங்கிறேன் நான். இன்னைக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் என்ன இருக்குங்கிறத செக்கப்பாக இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க வந்ததுக்கப்புறம் இது ஒரு ரெவல்யூஷன். மெட்ராஸ்னு ஒரு படம் வருது, அது எனக்குள்ளே என்னுடைய ஃபிலிம் மேக்கிங்குள்ள பயங்கரமான ஒரு தாக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கு. அதில் இருக்கிற அந்த கதை மாந்தர்கள், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு படத்தில் வெறும் ஹீரோயின் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்குது. இப்போ கலைங்கிற ஒரு கேரக்டருக்கு அவனோட வீடுன்னு எப்படி இருக்குது, இப்போ அந்த காளிங்கிற கேரக்டருக்கு ஒரு வீடு, ஜானிங்கிற ஒருத்தவன், இவங்க எல்லாமே ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. ஒரு சும்மா கான்வர்சேஷன் நடக்கும். பார்த்துருக்கீங்கன்னா செவுத்துல வந்து ஒரு ஓரமாக நம்ம எப்படி உட்காந்துருப்போம், மேட்ச்லாம் முடிச்சு நைட்டு கிரவுண்டில் ஒரு இடத்துல எப்படி உட்காந்துருப்போம் செவுத்து மேலே. அதாவது ப்ராப்பரான ஒரு ஃப்ரேமு இல்லாமல் நீங்கள் உட்காருங்க, நான் அதை கேண்டிடாக ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கிடைக்க முடியலாம் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓ இப்படி பண்ணலாம்ல. ஏன்னா ரொம்ப கேண்டிடான ஒரு மனித உணர்வுகளை கடத்துறது இருக்குல்ல. ஸோ எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம இது மாதிரி எடுத்துப்போம். நம்ம ஃபிலிம் மேக்கிங்கு கதை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், பட் நம்ம ஃபிலிம் மேக்கிங்கு இந்த மாதிரி கேண்டிடாக போகலாம் அப்படிங்கிற அதை பார்த்து தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அந்த நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் நான் நிறைய ஏடி வேலைக்காக நான் நிறைய பேர் மீட் பண்ணும்போது அவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் படங்கள் என்னங்கும்பொழுது நான் மெட்ராஸை தவிர்த்ததே கிடையாது. எனக்கு மெட்ராஸ் அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அது எனக்குள்ளே என்னுடைய ஃபிலிம் மேக்கிங்குள்ள பயங்கரமான ஒரு தாக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கு. பேசுகிற முறை, அம்மா கிட்ட நடந்துக்கிறது, அந்த எல்லாமே ரொம்ப இயல்பாக அது இருந்துச்சு. அதை சொல்லலை, இந்த கதைக்கு இவ்வளோ போதுங்கிறனால நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய கதையே அதை பற்றி சொல்கிறதா இருந்தால் நான் இன்னமும் மேபி அதை எவ்வளோ வீரியமாக சொல்ல முடியும்னு பார்த்துருப்பேன். இந்த கதையில் ஜாதிங்கிறது ஒரு அங்கமாக போகிறத மட்டும்தான் சொல்கிறேன். நான் அது பிரச்சனை இல்லை. முக்கிய பிரச்சனையாக இருந்தால் அது எப்படி சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன்.